சென்னை கொளத்தூரில் சிஎம்டிஏ சார்பில் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை அடிக்கல் நாட்டுகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் நாள்தோறும் பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகள் தொடங்கப்பட்டு வருகிறது. சென்னை பெருநகருக்கு தேவையான ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சென்னை கொளத்தூரில் சிஎம்டிஏ சார்பில் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 புதிய திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை காலை அடிக்கல் நாட்டுகிறார். அதன்படி வில்லிவாக்கம் சிவசக்தி காலனியில் கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மைய தொடக்க விழாவிலும் முதலமைச்சர் நாளை காலை பங்கேற்கிறார். ராயபுரம் மூலக்கொத்தளத்தில் புதிய சமுதாய நலக்கூடம், புழல் ரெட்டேரி மற்றும் கொளத்தூர் ஏரிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட 6 திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 5.22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அயனாவரம் நவீன சலவை கூடம் மற்றும் நியாய விலை கடைகள், கொளத்தூர் உணவுப் பொருள் வழங்கல் மண்டல உதவி ஆணையர் அலுவலகம் மற்றும் கொளத்தூர் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட 4 முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் நாளை திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். சென்னை கொளத்தூரில் சிஎம்டிஏ சார்பில் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை அடிக்கல் நாட்டுகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் நாள்தோறும் பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகள் தொடங்கப்பட்டு வருகிறது. சென்னை பெருநகருக்கு தேவையான ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சென்னை கொளத்தூரில் சிஎம்டிஏ சார்பில் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 புதிய திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை காலை அடிக்கல் நாட்டுகிறார். அதன்படி வில்லிவாக்கம் சிவசக்தி காலனியில் கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மைய தொடக்க விழாவிலும் முதலமைச்சர் நாளை காலை பங்கேற்கிறார். ராயபுரம் மூலக்கொத்தளத்தில் புதிய சமுதாய நலக்கூடம், புழல் ரெட்டேரி மற்றும் கொளத்தூர் ஏரிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட 6 திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 5.22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அயனாவரம் நவீன சலவை கூடம் மற்றும் நியாய விலை கடைகள், கொளத்தூர் உணவுப் பொருள் வழங்கல் மண்டல உதவி ஆணையர் அலுவலகம் மற்றும் கொளத்தூர் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட 4 முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் நாளை திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்.